நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ குழப்பமான கேள்விகள் வருது இல்லையா? ஆனா அதுக்கான பதில்கள் ரொம்ப சிம்பிளா நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்துல ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு முதல் கொள்கையோட அமைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இது நிஜமாவே நீங்க வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாத்தலாம். வாங்க உள்ள போலாம். இந்த ஒரு குரல், இந்த ஒரு பழங்கால தமிழ் குரல் தான் நம்மளோட இந்த முழு உரையாடலுக்குமே ஒரு விதை மாதிரி. காலத்தையே கடந்து நிக்கிற ஒரு ஞானம் இதுல இருக்கு. நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்புக்கு அஸ்திவாரமே இந்த குரல் தான். சரி, இதோட எளிமையான அர்த்தம் என்னன்னு பாப்போமா? ரொம்ப சிம்பிள். எல்லா எழுத்துக்களுக்கும் எப்படி ஆ முதல் எழுத்தோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி, ஒரு மூல காரணம் இருக்கு. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அடித்தளம் இருக்குன்னு இந்த குரல் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த ஃபவுண்டேஷன் தான் எல்லாமே. இந்த அருமையான ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். 2 பில்டர்ஸ் பத்தின கதை. இந்த கதை நாம பேசுற இந்த விஷயத்துக்கு உயிர் கொடுக்கும். பாருங்க, ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே வீடு கட்டுறவங்க. முதல் நண்பரோட பாலிசி என்னன்னா வேகமா முடி. அதனால அவர் ஃபவுண்டேஷன் பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம டக்கு டக்குன்னு சுவரை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 2வது நண்பர் அப்படி இல்ல. அவரோட பாலிசி வலுவா கட்டு. அதனால ரொம்ப பொறுமையா முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டாரு. அவங்க 2 பேரோட அணுகுமுறையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்படியே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் அவசர அவசரமா பண்றாரு, இன்னொருத்தர் ரொம்ப பொறுமையா இருக்காரு. பலம் இல்லாத வீடு சட்டுன்னு மேல எழும்புது. ஆனா வலுவான வீடு மெதுவா தான் கட்டப்படுது. கொஞ்ச நாள் போச்சு. மழைக்காலம் வந்துச்சு. ஒரு பெரிய புயல். இப்போ என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல் நம்பரோட வீடு மெதுவா உடைய ஆரம்பிக்குது. ஆனா 2வது நம்பரோட வீடு அந்த புயல்லையும் அசையாம கெத்தா நிக்குது. அப்போதான் முதல் நண்பருக்கு ஒரு விஷயம் உரைக்குது. அடித்தளம் இல்லாம உயரம் இருந்து என்ன பிரயோஜனம்னு. சும்மா உயரமா கட்டுறது மட்டும் முக்கியம் இல்ல, அது நிக்கணுமே. அத ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட இந்த பாடத்தை நாம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த திருக்குறள், அதோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இத பாருங்க. எப்படி ஆங்கிற எழுத்து இல்லாம மத்த எந்த எழுத்தையும் நாம உருவாக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இல்லாம வாழ்க்கையில நிக்கவே முடியாது. ரெண்டுமே அதோட மூலத்தை, அதோட அடித்தளத்தை நம்பித்தான் இருக்கு. சிம்பிள் லாஜிக் இல்லையா? அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? 2 விஷயம் தான். 1, நம்மளோட அடித்தளத்துக்கு நாம மரியாதை கொடுக்கணும். 2வது, வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டா முதல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை உருவாக்கணும். இதுதான் சக்சஸ்க்கான சீக்ரெட். இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த பாடத்தை வாங்க நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட அடித்தளம் எது? உங்க வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் எது? அது நீங்க படிச்ச படிப்பா, உங்க நல்ல குணங்களா, இல்ல உங்க உறவுகளா? அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அது நீங்க ஒவ்வொரு நாளும் இன்னும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான உயரம் எப்போதுமே ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும்.